ரைட். யாராவது ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எப்படி கிளியரா கேக்குதா? சத்தங்கள்ல வித்தியாசமா இருக்கா? சொல்லுங்க யாராவது. ரைட். நினைக்கிறேன் தெளிவாக விளங்குது. அதே போல நான் ஷேர் பண்ற ப்ரெசன்டேஷன் ஒன்று ஷேர் பண்றேன். அதாவது கெசட்டை பப்ளிஷ் பண்ணின பகுதியை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன். அதுலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 35 வருட காலமாக நாங்கள் இவ்வாறாக மாணவர்களுக்கு போட்டி பரீட்சைகளுக்கான ஆயத்தப்படுத்துவதற்கான பரீட்சைகளுக்கு வகுப்புகள் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் அண்மையிலையும் நாங்கள் முகாமைத்துவ உதவியாளர் சேவை பரீட்சைக்கு பாடங்களை நடத்தினோம். இதுவரை நாங்கள் கூடுதலாக இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை வெளிநாட்டு சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை போன்ற பரீட்சைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செய்து வந்தாலும் கூட ஒரு 4-5 வருடங்களாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து தற்பொழுது வெவ்வேறு சேவைகளுக்காக ஆட்சேர்ப்புக்கான அனுமதி பிரதமரின் செயலாளர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் இலங்கை அமைச்சரவையினால் ஒவ்வொரு திணைக்களங்களுக்கும், ஒவ்வொரு அமைச்சுக்கும், ஒவ்வொரு ஏனைய அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் ஆளணியினரை அனுமதித்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கும் 3ஆம் வகுப்பு 2ஆம் தரம் தகைமைக்கு ஆட்சேர்ப்பதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு, வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி திகதி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் துறை வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த காலத்தில் இந்த www.donors.lk என்ற இணையதளத்துக்கு தான் நீங்கள் சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்குரிய இறுதி திகதி 17ஆம் தேதி இந்த மாதம். நான் நினைக்கிறேன் ஏராளமானவர்கள் தங்களுடைய விண்ணப்ப பத்திரங்களை நீங்க சமர்ப்பித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு SMS ஒன்று வந்திருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா. ரைட். இப்போ இனி நாங்கள் 2 விஷயங்கள் நான் இந்த விஷேட கலந்துரையாடல கதைக்கலாம் இருக்கிறேன். உண்டு பரீட்சை திட்டம், ஒன்று பரீட்சை திட்டம். 2வது அல்லது முதலாவது அதை கதைத்தான் நல்லம்னு நினைக்கிறேன். என்னென்றால் பதிவாளர் நாயகம் திணைக்களம் என்றால் என்ன, அவருடைய செயற்பாடுகள் என்ன, அது எங்கே இருக்கிறது, என்னென்ன கிளைகளின் ஊடாக அது செயற்படுத்துகிறது, என்னென்னவற்றை பதிவு செய்கிறது, இவற்றை நாங்கள் ஓரளவு வரலாற்று கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இந்த பரீட்சைக்கு எவ்வாறு நாங்கள் ஆயத்தமாவது என்ற 2 விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அனைவரும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் ஆணையாளர் சார்பாக இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அனைவரும் விண்ணப்பங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த வகையில் பதிவாளர் என்பது 1864ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட இன்றைக்கு 161 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திணைக்களம். மிகவும் பழமை வாய்ந்த திணைக்களங்கள்ல உண்டு. இதோடு தான் உங்களுக்கு இலங்கையில முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட திணைக்களம் தான் இலங்கை நில அளவை திணைக்களம். பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்வதற்காக அவர்கள் முதல்ல செய்த வேலை, இலங்கையில் உள்ள அனைத்து நிலங்களையும் அளந்தார்கள். அளந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள் எவை, தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் எவை, பொது தேவைகளுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு, அரசு அமைச்சுகளுக்கு, திணைக்களங்களுக்கு, பாடசாலைகளுக்கு மற்றும்
ஏனைய ரிசர்வேஷன் சொல்றாங்க, ஒதுக்கு, ஆறு, கடல், குளம் போன்றவற்றுக்கான ஒதுக்கு, இவற்றை அளந்து அவற்றை பதிவு செய்வதற்கு தேவைப்பட்டது முதலில். எனவே 1664 தொடங்கி முதலாவது காணிகளை பதிவு செய்வதற்காக இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களம் தனது கடமையை தொடங்கியது. அப்ப முதலாவது பதிவாளர் நாயகம் தன்னுடைய கடமையாக காணிகளை பதிவு செய்வதை ஆரம்பித்தார். காணிகளின் உரித்து, டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றேன் நான். இப்போ அதுதான் முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் 1867ஆம் ஆண்டு சிவில் பதிவு, குடிசார் பதிவு என்று நாங்கள் சொல்றது. அதாவது ஒரு மனிதரின் பிறப்பு, திருமணம், இறப்பு போன்றவற்றை பதிவு செய்கிற கைங்கரியத்தை இந்த திணைக்களம் செய்தது. அவ்வாறு இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், இடைக்கிடையே உங்களுக்கு தெரியும், பிறப்புச் சாட்சி பத்திரத்தின் பிரதிகள் தேவைப்படலாம், திருமணச் சான்று பதிவு பத்திரத்தின் பிரதிகள் தேவைப்படலாம், அதே போல இறப்பு சாட்சி பத்திரம் பிரதிகள் தேவைப்படலாம். இவற்றையும் வழங்குகிற பணிகளையும் செய்வதோடு காணி பதிவின் பிரதிகளையும் வழங்குவதற்காக இந்த திணைக்களம் தன்னுடைய செயற்பாடுகளை விரிவாக்கியது. அந்த வகையில் 1867ஆம் ஆண்டிலிருந்து சிவில் பதிவு நடவடிக்கைகளையும் இந்த திணைக்களம் மேற்கொண்டது. சரி, இனி பதிவாளர் என்றவர் யார்? பதிவாளர் என்பவர் இந்த குடிசார் பதிவுகளையும் காணி உறுதி சம்பந்தப்பட்ட பதிவுகளையும் செய்கின்ற அதிகாரம் உடையவர்தான் பதிவாளர். முதலாவது உங்களுக்கு தெரியும், 2ஆம் தரம் 3வது வகுப்புக்கு உங்களை ஆட்சேர்த்து 10 வருடங்கள் பின்னர் அவர் மாவட்ட மேலதிக பதிவாளர், மாவட்ட பதிவாளர், அதே போன்று மேலதிக பதிவாளர் நாயகம் போன்ற பதவிகள் வரை சென்று இப்ப இருக்கிற பதிவாளர் நாயகம் போல பதிவாளர் திணைக்களத்தின் ஊடாக பதிவாளர் நாயகம் பதவிக்கு வரும் வரை உங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுல விசேஷம் என்றால் உங்களுக்கு தெரியும், பதிவாளர் நாயகம் திணைக்களத்துக்கு ஆட்சேர்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதனுடைய கிளைகள் முழு நாட்டிலும் இருக்கிறது, இயங்குகிறது. முதலாவது கிளை தான் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் காணப்படுகின்ற 329 பிரதேச செயலகங்களிலும் இந்த சிவில் சார் பதிவு பத்திரங்களை வழங்குகின்ற கிளைகள் இருக்கிறது. அந்த 329லையும் இந்த பதிவாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்ற உதவி பதிவாளர்கள். அடுத்தது மாவட்ட செயலகங்கள்லையும் இருக்கிறது, அது மாவட்ட செயலாளருக்குலையும், பிரதேச செயலகங்கள் பிரதேச செயலாளருக்குலையும் இருக்கிறது. பிரதேச செயலாளருக்கு மேலதிக மாவட்ட பதிவாளர் கொண்டு ஒரு பதவி இருக்கிறது, அவர்தான் இந்த பதிவு நடவடிக்கைகளை கையாளுறது. அடுத்தது மாவட்ட செயலாளருக்கு மேலதிக பதிவாளர் நாயகம், அவருடைய அதிகாரங்கள் இருக்கிறது. எனவேதான் நானும் பிரதேச செயலாளராக ஒரு 10 வருடங்களும் மாவட்ட மேலதிக செயலாளர் நாயகமாக ஒரு 6 வருடங்களும் கடமையாற்றிருக்கிறேன். அந்த வகையில் பதிவாளர் என்பது ஒரு நாடளாவிய பிறந்த ஒருவர் இறக்கும் வரையான அனைத்து செயற்பாடுகளோடு கலந்து கொண்ட ஒரு வகையான செயற்பாடு தான் நாங்கள் இந்த பதிவு செயற்பாடுகள்னு சொல்றோம். ரைட். அடுத்தது இவர்களுடைய கடமைகள் பொதுவாக 2 வகைப்படும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, குடிசார் பதிவுகளை மேற்கொள்வது, பிறந்தவுடனே பதிவுகளை மேற்கொள்வது, பின்னர் திருமணம், அடுத்தது மரணம். இதற்கிடையில் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு, ஒரு குடிசார் அங்கத்தவர்களுக்கு ஏன் அவர்கள் பிறந்தவுடனே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், அவர்கள் பதிவு செய்யப்பட்ட உடனேதான் அவர்கள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்றவர்கள், இந்த நாட்டின் சிட்டிசன் சொல்றேன். நாங்க சிட்டிசன் தமிழ்ல என்ன சொல்ற?
யாராவது சொல்லுங்க பாப்போம். பிரஜை. பிரஜை, இந்த நாட்டின் பிரஜை. சரியா? பிரஜா உரிமை, அதாவது பிற நாடுகளில் இருந்து இங்கு வருவவர்கள் கொடுக்கிறது தான் பிரஜா உரிமை. நாங்கள் இங்கேயே பிறந்தால் அவர்கள் இலங்கை பிரசைகள். இந்த இலங்கை பிரசைகள் அல்லாதவருக்கு நாங்க ஒரு வசனம் பாவிக்கிறோம், இயேசுவருக்கும் பாவிக்கிறோம். சரியா? அதாவது இலங்கை பிரசை பெற்றோர் சுதேசி. இலங்கையில் வாழ்ந்து கொண்டு வேறொரு நாட்டின் பிரசையாக இருப்பவருக்கு நாங்க பரதேசின்னு சொல்றது. நாங்க இயேசுவோம், ஆனா அவருடைய பொருள் அதான். எமது நாட்டில் அவருக்கு பிரசா உரிமை இல்லை. எனவே அவ்வாறு நாங்க இயேசுவோம் சில வேளைகள்ல. அப்ப சுதேசி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து பரதேசின்றதான் எதிர்ச்சொல். அப்ப இதை நான் விளங்கப்படுறதுக்காக, உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் கூறுறேனே தவிர இயேசுவதற்காக அல்ல. இப்ப இவ்வாறு வளர்ந்து வந்த பதிவாளர் நாயகம் திணைக்களம் மேலும் சில கடமைகளையும் செய்கிறது. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இலங்கை தனியார் சட்டத்தின்படி விவாக ரத்து வழக்குகள் காசி என்ற ஒரு நீதிபதியின் கீழ் தனியாக செய்யப்படுகிறது. அதே போல சிங்களவர்களுடைய தமிழர்களுடைய விவாகரத்து போன்றவை இந்த பதிவாளர்களிடம் சென்று, அதாவது மலையக சட்டத்தின்படி அவர்களுக்கு அதுக்குரிய அதிகாரம் இருக்கு. பொது சட்டத்தில் இருந்தால் இவர்கள் இங்க நீதிமன்றம் சென்று அவற்றை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படி சில அதிகாரங்களும் இந்த பதிவாளருக்கு இருக்கிறது. ரைட். இப்ப இதுதான் ஒரு பதிவாளருடைய பிரதான கடமைகள். அடுத்தது, இதுல உங்களுக்கு தெரியும் முக்கியமான தலைப்பு இந்த 4வதுல இருக்கு, எல்லாரும் ஆர்வத்தோட பார்ப்பீங்க, சம்பள அளவு திட்டம். பட்டதாரிகளை நேரடியாக அரசாங்க சேவைக்கு சேர்க்கிற பொழுது MN MN 4 தான் அவர்களுக்குரிய சம்பள அளவு திட்டம். MN 4, MN 4. ஆனால் ஒரு போட்டி பரீட்சையின் ஊடாக உங்களை தெரிவு செய்கிற பொழுது உங்களுக்கு பதிவாளருக்குரிய சம்பள இல்லை ஆரம்பம் வந்து MN 5 2025. உங்களுக்கு தெரியும், அண்மையில அரச ஊழியர்களுக்கு புதிதாக ஒரு சம்பள திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சம்பள அளவு திட்டம் தான் இது. ஆனால் நீங்க ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், நாங்க போன உடனே இந்த சம்பள அளவு திட்டம் எங்களுக்கு கிடைக்காது. 58,660 தொடங்கி 10 தர 1190, அதாவது 10 வருடங்களுக்கு 1190 ரூபாய் கொண்ட சம்பள படியேற்றம் 10. அதுக்கப்புறம் 11 வருடங்களுக்கு அடுத்த கிரேடுக்கு நீங்க போனோடனே 1360 ரூபாய் கொண்ட 15 படியேற்றங்கள். சரி, அப்ப இப்படி போய் இப்போ உள்ள சம்பள உங்களுக்கு தெரியும் 10/25 10/2025 சுற்றுநிறுவத்தின் படி 1,10,570 ரூபாய். இதுதான் இதுக்குரிய சம்பளம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு புதிய வகையில அமைக்கப்பட்டது. ஏற்கனவே 2017, 18, 19, 20 இவ்வாறான ஒரு சுற்றுநிறுவம் வந்தது. ஆனா இதுல வந்து இந்த சம்பள படியேற்றத்தில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 100% வீதத்தையும், 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எஞ்சிய தொகையில் இப்போ 30 வீதம் கொடுத்தா 70 வீதம் எஞ்சிருக்கு, அதுல 40 வீதத்தையும், 2027 ஜனவரியில் 100 வீதத்தையும் உங்களுக்கு பெறலாம். அந்த வகையில் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 65,000, அதாவது கொடுப்பனவுகளையும் சேர்த்து சம்பளம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். 2022 மாதத்துல 26 ஜனவரி ஆகிற பொழுது ஒரு 75,000-80,000 இடைப்பட்ட சம்பளம் ஒன்று கிடைக்கும். 2027 ஜனவரி ஆகிற பொழுது 1,00,000 அன்னளவான ஒரு தொகை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். அது சரியாக எங்களுக்கு பார்க்கலாம், அந்த 3வது அட்டவணையில தரப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஏஜ் ஆஃபீஸில் அல்லது கச்சேரியில் அல்லது அமைச்சுகள் இருக்கிறவர்கள சம்பளம் வந்து MN 4. அதையும் விட இது ஒரு படி அதிகமானதுன்னு நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் சரி. அடுத்தது
வயது உங்களுக்கு தெரியும் 21க்கும் 35க்கும் இடையில. தகமைகள் வந்து 2. ஒன்று இலங்கை பிரஜையாக இருக்கணும், நடத்தை சிறந்த நடத்தையாக இருக்கணும், எந்த பிரதேசத்திலும் பணியாற்றுவதற்கும் அந்த பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் போதிய உடல் மற்றும் உள ஆரோக்கிய தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டதாரியாக இருத்தல் வேண்டும். அதாவது இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ எந்த பல்கலைக்கழகமாகவும் இருக்கலாம். ஆனால் அது இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கணும். 2வது தான் சட்டக்கல்லூரி, லோ காலேஜ்னு நாங்கள் சொல்றோம். லோ காலேஜில் அவர் ஒரு அட்டோர்னியட் லோன்னு சொல்றார். நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்த ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும், லோயராக இருக்க வேண்டும். அதில் உங்களுக்கு தெரியும் 2 வகையானது இருக்கு. ஒன்று இலங்கை பல்கலைக்கழகங்களில் LLB பட்டம் பெற்று அதற்கு பின்னர் சட்டக்கல்லூரியில் இறுதி சட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர் ஒரு சட்ட வழக்கறிஞராக வரலாம். அல்லது அவர் சட்டக்கல்லூரிக்கு போட்டி பரீட்சை ஊடாக தெரிவு செய்யப்பட்டு, நாங்கள் அந்த வகுப்புகள் அடிக்கடி செய்கிறது, அதனூடாக அவர் சட்டக்கல்லூரிக்கு சென்று அங்கே அவர் உயர் தேர்ச்சி பெற்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக வந்திருந்தால் அவருக்கும் செய்யலாம். அடுத்தது இன்னொன்று விஷயம், இந்த காணி பதிவு சில இடங்கள்ல ஒரே இடங்கள்ல காணி பதிவும் குடிசார் பதிவும் ஒரே அலுவலகங்கள்ல இருக்கிறது. சில இடங்கள்ல காணி பகுதி வேறையாகவும் குடிசார் பகுதி வேறையாகவும் இருக்கிறது. சரி, பரீட்சையில் நீங்க சித்தி அடைந்தால் உங்களுக்கு இன்னொரு நேர்முக பரீட்சை ஒன்று இருக்கிறது. அந்த நேர்முக பரீட்சைக்கு உங்களுக்கு எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. எனவே பரீட்சை நீங்கள் சிறந்த முறையில் சித்தி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நேரடியாக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கிறது. உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய தகமைகளை பரிசீலனை செய்கிறது மட்டும்தான் இந்த 2வது நேர்முக பரீட்சையின் நோக்கம். தகமைகளை பரிசீலனை செய்கிறது மட்டும்தான். சரி, அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் O லெவல், A லெவல் அல்லது இது டிகிரி, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அவங்க உண்மையா எங்கே எடுத்தது எப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இதுகள் பார்க்கறது மட்டும்தான் இந்த 2வது நேர்முக பரீட்சையின் நோக்கம். இது தவிர உங்களுக்கு தெரியும் 3 வருஷத்துக்கு உங்களை ப்ரொபேஷன் தகுதிகான் காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் அதுக்குரிய வினைத்திறமகான் தடை பரீட்சைகளில் நீங்கள் சித்தி அடைதல் வேண்டும். மற்றது நான் நிறைய ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறேன். பரீட்சை கட்டணம் 1200 தான், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பித்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். எல்லாரும் சரியாக உங்களுக்கு SMS-ம் வந்திருக்கும். அதே போல் பரீட்சை எழுதுவதற்கு உங்களுக்கு ஆன்லைன்லே அட்மிஷன் எடுக்கலாம். அட்மிஷன் எடுத்தால் பரீட்சை மண்டபத்துக்கு செல்வதற்கு 3 வகையான அடையாளங்கள் நீங்கள் பாவிக்கலாம். ஒன்று தேசிய அடையாள அட்டை இருந்தால் வேறு எதுவும் தேவையில்லை, கடவுச்சீட்டு இருந்தால் வேறு எதுவும் தேவையில்லை, இலங்கை சாரதி அனுமதி பத்திரம் இருந்தால் வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த உறுதிப்படுத்தலும் உங்களோட அட்மிஷனில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ஒருவரை இதில் இருக்கு தெளிவாக நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்போ விண்ணப்ப நடைமுறைகளில் நான் நிறைய நேரத்தை வீணாக்கவில்லை. இனி நாங்கள் நேரடியாக பரீட்சை நடைமுறைக்கு போகும். பரீட்சை நடைமுறையில் முதலாவது மொழி. உங்களுக்கு விருப்பமான மொழியில் சிங்களம் அல்லது தமிழ் அல்லது ஆங்கிலம் 3 மொழிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மொழியில் உங்களுக்கு பரீட்சையை எழுதலாம். ரைட். இனி நான் முக்கியமான பாதிக்கு வருகிறோம். 3 பாடங்கள். 1 நுண்ணறிவு, 1 மணித்தியாலம், அதிகபட்ச புள்ளிகள் 100. நீங்கள் சித்தி அடைவதற்காக குறைந்தது எடுக்க வேண்டியது 40. இதிலிருந்து என்ன விளங்குறென்றால், உங்களுக்கு நீங்கள் இந்த பாடத்தில் மொழித்திறனில் 90 எடுத்துருக்கீங்க. உதாரணமாக பொது அறிவில் 74 எடுத்துருக்கீங்க. நுண்ணறிவில் 39 எடுத்தால் நீங்கள் எவ்வளவுதான் புள்ளிகள் எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் சித்தி அடைந்தவராக கருதப்பட மாட்டார். தேர்ச்சி அடைவதற்கு 40க்கு குறைந்த புள்ளிகள் நீங்க பெறணும். ஒவ்வொரு பாடத்திலும் 99 எடுத்து இதுல நீங்க 38 எடுத்தாலும் நீங்கள்
சித்தடைந்தவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். எனவே நீங்க பேலன்ஸ் ஒரு 3 பாடத்தையும் ஒழுங்கான ஆயத்தத்தோட எழுதினால்தான் உங்களுக்கு இந்த பரீட்சையில சிறந்த முறையில சித்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் ஊக்கத்தோடு இருக்கிறீங்க. எனவே நான் நினைக்கிறேன் இந்த முறை உங்களுக்கு நிறைய பேர் இந்த பரீட்சையில சித்தி அடைந்து பதிவாளராக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ஏனைய பரீட்சைகள் போன்று அல்லாது தங்களோட பிரதேசங்களிலே எல்லா இடத்துலையும் வெற்றிடங்கள் இருக்கு, வேகன்சிஸ் இருக்கு, எல்லா எஜ் ஆஃபீஸ்லையும் கூடுதலாக இருக்கு, ஆக்டிங் தான் செய்கிறாங்க. எனவே நீங்கள் சித்தி அடைந்த உடனே உங்களுக்கு ஒழுங்கான ஒரு பயிற்சி அளிப்பார்கள். அந்த பயிற்சியை வழங்கி நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு 3 மாத பயிற்சியை தந்து குறிப்பிட்ட இடத்துல உங்களை சேர்த்து விடுவார்கள். அதுக்கு பிறகு நீங்க தான் அந்த பதவியில அதுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டியது. ரைட். முதலாவது நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு வினாத்தால் பன்முக மற்றும் குறுகிய பதில் 50 வினாக்களை கொண்டுள்ளது. பன்முகனால் மல்டிபிள் சாய்ஸ், 4 விடையை தந்து சரியான விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் அல்லது அடைப்புக்குறிக்குள் தருக என்று வரலாம். அப்ப அதுதான் பன்முகன்னு சொல்றது. பல்தேர்வு முந்தி பல்தேர்வு வினாத்தாள்னு சொல்றது, இப்ப பன்முகன்னு சொல்றது. அது டிரான்ஸ்லேஷனில் உள்ள முறையை தவிர வித்தியாசம் எதுவும் இல்லை. அடுத்தது குறுகிய பதில், ஷார்ட் ஆன்சர்ஸ். ஒரு வரியை தருவார்கள் அல்ல 2 வரியை தருவார்கள். 40 கேள்விகள் பன்முகமா இருக்கும், 10 கேள்வி நீங்க எழுத வேண்டி வரும். இவை அத்தனைக்கும் இருப்பது ஒரே 50 வினாடிகள், 50 வினாக்களுக்கும் 1 மணித்தியாலம் மட்டும்தான். நேரம் 1 மணித்தியாலம் தான். எனவே 1 மணித்தியாலத்தில் 50 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்கிறா இருந்தால் 2 விஷயம் உங்களுக்கு தேவை. ஒன்று, சிறந்த வேகம் தேவை. வேகம் மட்டும் இருந்து போதாது, உங்களுக்கு சிறந்த விவேகமும் தேவை. குறுகிய நேரத்துல இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க முகம் கொடுத்து ஒழுங்காக பதில் அளிப்பதற்கான விவேகம் தேவை. வேகமும் விவேகமும் தேவை. நாங்க 1 மணித்தியாலத்தில் 60 வினாடிகள் 60 நிமிடங்களில 10 நாங்க குறைச்சி பார்த்தால், அதாவது நீங்க வாங்கி வாசிக்கிறதுக்கு, இண்டெக்ஸ் நம்பர் எழுதுறதுக்கு, மற்ற ஆயத்தங்களுக்கு 5 நிமிஷம் போகும். அதே போல அப்ப பரீட்சகர் உங்களுக்கு சொல்றாரு இன்னும் 5 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்ற நேரம், நீங்க அதில் கட்டுறதுக்கு எல்லாம் எழுதப்பட்டிருக்கான்னு பார்ப்பீங்க, திரும்ப சுட்டன் எழுதப்பட்டிருக்கிறான்னு பார்ப்பீங்க. இதுகளுக்கு ஒரு 5 நிமிஷத்தை கழிச்சா 50 வினாடிகள். 50 வினாடிகள், 50 நிமிடங்கள். 50 நிமிடங்கள் என்றால் ஒரு வினாவுக்கு நீங்க 1 நிமிடத்துக்கு மேல செலவழிக்க முடியாது. அப்படி செலவழிக்கிறது நீங்க மிச்சம் பிடிக்கிறதா இருந்தால், இந்த பன்முக கேள்விகளுக்கு கொஞ்சம் அவசரமாக பதிலளித்தால் அந்த குறுகிய பதில் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு கொள்ளலாம். எனவே இதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது 2 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்று, அதிகளவான நுண்ணறிவு வினாத்தாள்களை நீங்க செய்து பயிற்சி எடுக்க வேண்டும். ஒன்று. 2வது, நீங்க நுட்பங்கள், டெக்னிக்ஸ், எல்லா கணக்கையும் செய்து முடியும் வரை இருக்காது, கொஞ்சம் செய்து கொண்டு போற நேரமே உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கிற சில நுட்பங்கள் இருக்கு, உங்களுக்கு வகுப்புகள்ல சொல்லப்படும். இப்ப இந்த நுட்பங்களை தெரிஞ்சிருக்கணும். இப்ப 2 விஷயங்கள். ஒன்று, ஏற்கனவே சொன்னேன்னா வேகம் விவேகம் ஒன்று. 2வது நுட்பங்கள், விடையளிக்கும் நுட்பங்கள். அப்ப இவற்றை நீங்க தெரிஞ்சிருந்தால் 50 வினாக்கள்ல 50 விடைக்கு நீங்க மிகவும் தெளிவாக விடையளிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்க முதலாவது கேள்வியை நீங்க வாசிச்சு கொண்டு போற உங்களுக்கு தெரியும், சிலர் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்குது, மன அழுத்தம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இருப்பார்கள். சில ஒழுங்கான ஆயத்தத்தோட வந்திருக்க மாட்டார்கள், பஸ்ல போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்க மாட்டார்கள், இப்படி உடல் தேவைகள் இருக்கும். இப்ப இப்படியான ஒரு நிலைமையில முதலாவது கேள்வியை நீங்க வாசித்து கொண்டு போற நேரம் விடையை பெருசா தலையெல்லாம் சுத்துது, விடை என்னன்னு தெரியாது, இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்க ஆளாகினால் ஒரு நாளும் நீங்க அந்த கேள்விக்கு 50 வினாக்கள்ல ஒரு கேள்விக்கு நீங்க
30 செகண்ட்களை விட நீங்க செலவழிக்காதுங்க. உடனே அதை விட்டுட்டு 2வது கேள்விக்கு போங்க. இல்லாட்டி என்ன நடக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 1வது கேள்விக்கு விடை அளித்ததும் இல்லை, 2வது கேள்விக்கு விடை அளித்ததும் இல்லை, ஒன்றிலேயே நீங்க சுத்தி சுத்தி இருந்தீங்களா இருந்தால் அவ்வாறு உங்களுக்கு விடை அளிக்கிறது கஷ்டம். எனவே அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்க விரிவாக இன்றைக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், விரிவாக நாங்க வகுப்புகளில் சொல்லித் தருவோம். விண்ணப்பதாரின் தர்க்கமான பகுப்பாய்வு திறன் மற்றும் வாய்மொழி அல்லாத முறையில் வழங்கப்படும் தகவல்களை செல்லுபடியாகும் வகையில் சுட்டிக்காட்டி பின்பற்றும் திறன் மற்றும் அறிவு ஆகியவற்றை மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட வினாத்தாள் தான் இது. எதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேகம் வேணும், விவேகம் வேணும், அடுத்தது மைய கருத்தை திரட்டி எடுக்கிற ஆற்றல் வேணும். இதுவை இருந்தால்தான் சிறந்த பயிற்சி இருக்கணும். நீங்க 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் புக்ல இருந்து தொடங்குங்க. அதிலிருந்தே நீங்க தொடங்கினால்தான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக நுண்ணறிவு வினாத்தாளுக்கு விடையளிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்க பொதுவாக 7 அல்லது 10 கிளாஸ் செய்வோம் நுண்ணறிவு. அடுத்தது நாங்க பொது அறிவுக்கு போவோம். பொது அறிவு வினாத்தாள் பன்முக மற்றும் குறுகிய பதில் 50 வினாக்களை கொண்டுள்ளது. அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க வேண்டும். அதேதான் இந்த நுண்ணறிவு போல அதே இதுதான் பொது அறிவு. பொது அறிவு நான் தான் உங்களுக்கு செய்வேன். நான் பொதுவாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நிர்வாக சேவை, வெளிநாட்டு சேவை போன்றவற்றுக்கு பல ஆண்டுகளாக பொது அறிவு பாடம் நாங்கள் செய்த அனுபவம் இருக்கு. 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாங்கள் செய்த இதை மையமாக வைத்து நாங்கள் இதை மிகவும் திறமையாக செய்வோம். அதில் உங்களுக்கு தெரியும், இதில் சிலபஸ் நாங்கள் பார்த்தால் விண்ணப்பதாரரி இலங்கை சமூக பண்பாட்டு தேசிய சர்வதேச அளவில் முக்கியமான சமீபத்திய நிகழ்வுகள் இந்த காசா ஒப்பந்தம், இஸ்ரேல் ஈரான் பிரச்சினை, சரியா, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், மிக அண்மையில் உங்களுக்கு தெரியும் அதாவது சில துறைகளுக்கான சில அவார்ட்ஸ், என்ன அவார்ட்ஸ் கொடுக்கப்படுது உலகத்துல, அண்மையில கொடுக்கப்பட்டது என்னது? நோபல் பரிசு. நோபல் பரிசு. வெரி குட். நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரசாயனம், வைத்தியத்துறை, மற்றது முக்கியமாக சமாதானம், அமைதின்னு சொல்றதுக்கு, சமாதானம், அமைதி, ரசாயனம், பிசிக்ஸ், பௌதிகவியல், வைத்தியத்துறை, இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கியத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது? ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுகதை எழுத்தாளருக்கு, நானும் பேரை மறந்துட்டேன், உங்களுக்கு நாங்கள் கிளாஸ்ல பார்ப்போம். அதே போல சமாதானத்துக்கு உங்களுக்கு தெரியும், எங்களோட டொனால்ட் ட்ரம்ப் கேட்டே இருந்தார், ஆனால் கொடுக்க இல்லை. மாரியா என்ற ஒரு பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறது. அதுதான் சமீபத்திய நிகழ்வுகள்ன்றதை நான் உங்களுக்கு விளம்பரத்துட்டு சொல்றேன். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது முக்கியமான கேள்விகள் வார ஒரு பகுதி தொடர்பான பொது அறிவுத்திறனை மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட வினாத்தாள் இது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது உங்களுக்கு தெரியும், உலகம் விஞ்ஞானத்தினாலும் தொழில்நுட்பத்தினாலும் தான் நிறைய நாடுகள் முன்னேற்றம் அடைந்து இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளை தவிர அதிலும் ஈரான் நிறைய முன்னணியில் இருக்கிறது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், ரிசர்ச்சில், ஆய்வு, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் போன்றவற்றில். ஏனைய நாடுகளுக்கு ஏதோ இறைவன் அருளால் அவர்களுக்கு எண்ணெய் வளம் இருக்கிறது, நேச்சுரல் கேஸ் இருக்கிறது, இயற்கை வாயு, இவற்றினால அவர்கள் வசதியானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது உணர்ந்து விட்டார்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த இவி வெஹிக்கிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர தொடங்கினால், இலங்கையில் இப்போ அண்மையில் இந்த பிஒய்டின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கொழும்புல முக்கியமான நகரங்கள் எல்லா இடத்துலையும் மாதிரி இருக்குது. இப்படியான வாகனங்களுக்கு இந்த பெட்ரோலியம் பாவிக்கவே தேவையில்லை. அப்போ இவையெல்லாம் அதிகமாக
சூழலுக்கு பாதிப்பில்லாத வாகனங்கள் நாடுகளுக்கு வரத் தொடங்கினால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய வருமானத்தை பற்றி அவர்கள் 2 முறை சிந்திக்க தேவைப்படும். டைவர்சிஃபிகேஷன் என்று சொல்றாங்க. அப்ப வேறு வேறு துறைகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டி ஏற்படும். எனவே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான கேள்விகள் மிக முக்கியமானது. எனவே நாங்கள் உங்களுக்கு சிறந்த அரசியல் சம்பந்தப்பட்டது, சமூக பண்பாடு சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு தெரியும். இலங்கை எடுத்துக்கொண்ட உதாரணத்துக்கு சொன்ன அண்மைய அரசு கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஒரு திட்டத்தை அமுல்படுத்துகிறது. நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்ன தெரிஞ்சிருக்கணும். அது சம்பந்தமான கேள்விகள் வரலாம். அடுத்தது, போதைப் பொருள் இலங்கைக்குள்ள பெரிய பிரச்சனை. ஐஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏனைய அந்த ஹீரோயின், கஞ்சா, கொக்கோயின் இப்படியெல்லாம் தாவரங்கள்ல இருந்து எடுத்து பாவித்த போதை ஊட்டும் பொருட்கள். ஆனால் இந்த ஐஸ்ன்றது மட்டும் ஒரு ரசாயன பொருள், ஒரு ரசாயன கலவை. அந்த கலவையை உடலுக்கு செலுத்தி மக்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய போதை தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அது ஏனைய நிறைய பாதிப்புகளை கொண்டது. அப்ப இப்படியான விஷயங்கள். 3வது, பாதாள உலக கோஷ்டிகளின் அட்டகாசம். இன்றைக்கும் கூட பத்திரிகையை பார்த்தால் நேபாளில் இருந்து 5 பேர் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்களை இலங்கை அரசு மீண்டும் நாட்டுக்கு அவர்களை கைது செய்து கொண்டு வர இருக்கிறது. அதுக்கு முன்னர் நாங்கள் பார்த்தோம், இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வந்தார்கள், பெலாரஸ் நாட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். இங்கு அடிக்கடி துப்பாக்கி சூடுகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு இன்னொரு சமூக பிரச்சனைகள், பண்பாட்டு கட்டமைப்புகள், வறுமை, இந்த போதைப் பொருள் பாவனையால் எவ்வாறு இந்த வறுமை கூடுகிறது. அடுத்தது, இலங்கையில் எந்த பெரு வீதியில போனாலும் உங்களுக்கு தெரியும், வாகன நெரிசல் அதிகம். அதுக்கு என்ன தீர்ப்பு? இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் ரெண்டும், தேசிய மற்றும் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நாங்கள் சொல்றோம். இது சம்பந்தமான நிகழ்வுகள் இவ்வாறான வினாத்தால் தான் எங்களுக்கு வரும். எனவே நாங்கள் இவை அனைத்தையும் விளையாட்டு, முக்கியமாக விளையாட்டு, அண்மையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகள், உலக சம்பந்தமான விளையாட்டு போட்டிகள், உலக சமாதான முயற்சிகள், ஐக்கிய நாடு சபையின் பங்களிப்பு, உலக நாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும் வசதி கூடின நாடுகள் எவ்வாறான உதவிகளை செய்கின்றன. அதே போல அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ற கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். நாடுகள் வளர்ச்சிக்கும் உதவி செய்கிறது, அதே போல நாடுகள் அழிவுக்கும் உதவி செய்யும். அமெரிக்கா போன்ற R&Dன்னு சொல்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் மிக முன்னேற்றகரமான நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் சிறந்த ஆயுதங்களை கண்டுபிடித்து மக்களை அழிவுக்கு உட்படுத்தி வருகின்ற தொழில்நுட்பத்தை தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். ரைட், தெரியுறென்றால் நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஏனைய காலங்களையும் விட நிறைய விஷயங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த சமூக வலையமைப்புகள்ல ஏனைய விஷயங்களுக்கு நாங்கள் போயிட்டு பார்க்கறது, நேரத்தை வீணாக்கிறத விட பரீட்சைக்கு ஆயத்தமாவதற்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பாவிக்கலாம். நிறைய விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணலாம், கூகுளில் சர்ச் பண்ணலாம், நிறைய விஷயங்கள்ல யாஹூவில் சர்ச் பண்ணலாம். இப்படி சர்ச் என்ஜின்ஸ் நிறைய அடித்தால் வரும். நோபல் பிரைஸ்ன்னு அடித்தால் நோபல் பிரைஸ்னால் என்ன, நோபல்ன்றவர் யார், என்னென்ன துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது, 2025ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது, அதற்கு முன்னர் யாருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது, முழு வரலாற்றையும் இல்லாவிட்டாலும் கூட அண்மை கால சம்பவங்களை நாங்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பொது அறிவு மிக முக்கியமானது. ரைட், அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இதுல இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் செயற்பாடுகளும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி இலங்கையின் பதிவாளர் நாயகம் யார்? உங்களோட இதுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு பெண் யாரு, யாருக்காவது தெரியுமா? சசிகலா ஜலதீபனா சார்? சொல்லுங்க. சரி, சசிகலா ஜலதீபனா சார்? ஓ ஓ எஸ் ஜலதீபன் தான் இருக்கு. சசிகலா ஜலதீபன். ஓ,
தான் இப்போதைக்கு நினைக்கிறேன் நிறைய காலங்களுக்கு பிறகு ஒரு பெண் வந்திருக்கிறார். அதே போல இலங்கையின் முதலாவது பதிவாளர் நாயகம் யார்? 1864 161 வருடங்களுக்கு முன்பு இருந்தவர் யார்? சார் யாராவது? சார் என்று தொடங்கும். சரியா? நீங்க அடிங்க, கூகுள் அடிக்கிற who is the first registrar in Sri Lanka? registrar general வரும். சரியா? who is the first registrar general in Sri Lanka அப்படின்னு அடிச்சால் உடனே வரும். சரியா? இது மாதிரி நீங்க சுயமாக விஷயங்களை தேடி கற்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் அதனுடைய நடவடிக்கைகள். உதாரணமாக ஒரு பிறப்புச்சாட்சி பத்திரத்தை நாங்கள் பெறுவதற்கு எவ்வளவு காசு கட்ட வேண்டும், அதற்காக நாங்கள் என்ன தகவல்களை கொடுக்க வேண்டும். சரியா? இப்படியான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு காணி உறுதியின் பிரதியை பெறுவதற்கு நாங்கள் என்ன தகவல்களை கொடுக்க வேண்டும், அதெல்லாம் நாங்கள் வகுப்புகளில் செய்வோம். அதெல்லாம் முக்கியமானது. அப்போ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஹெட் ஆஃபீஸ் பதிவாளர் நாயகம் திணைக்களம் எங்கே இருக்கு? கொழும்புல தான். அது எங்கே இருக்கு? அப்போ இப்போ நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கு, அங்கால. அதுக்கு நாங்கள் சொல்கிற பத்திரமுள்ளண்டு, பத்திரமுல்லையில் டென்சில் கொப்பேகடு மாவட்டம் அங்கால ஒன்று இருக்கு. சரியா? நான் இப்போ உங்களோட பேசிக்கொண்டு இதை அடிச்சேன். அந்த இது அவரோட பேர் வந்து மிஸ்ஸஸ் சசிதேவி ஜலதீபன். சரியா? சசிதேவி ஜலதீபன் தான் இப்போ இருக்கிற பதிவாளர் நாயகம். பதிவாளர் நாயகம் திணைக்களம் இருக்கிறது டென்சில் கொப்பேகடு மாவத்தை, கொழும்பு. டென்சில் கொப்பேகடுவை கடுவ மாவத்தை. அடுத்தது இது எந்த அமைச்சுக்கு கீழே இருக்கிறது? ஆரம்ப காலத்திலிருந்து உங்களுக்கு தெரியும், பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுன்னு ஒன்று இருக்கிறது. அப்ப அவருக்கு கீழே தான் பதிவாளர் நாயகம் திணைக்களம். அந்த அமைச்சின் கீழே தான் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே பதிவாளர் நாயகம் திணைக்களம், ஓய்வூதிய ஆணையாளர் திணைக்களம், ரெண்டாவது ஓய்வூதிய ஆணையாளர் திணைக்களம், மற்றது பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், இவையெல்லாம் எப்பொழுதுமே இந்த பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழே தான் இயங்குகிறது. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இதோடு சம்பந்தப்பட்ட அரசியல் விஷயங்கள், அரசாங்க நடைமுறைகள் பற்றியும் நீங்கள் கட்டாயமாக இந்த பொது அறிவில் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது நாங்கள் மொழித்திறன் பாடத்துக்கு போவோம். மொழித்திறனும் உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு பாடம். இலகுவாக உங்களுக்கு தெரியும் புள்ளிகளை பெறக்கூடிய பாடம் தான் இந்த மொழித்திறன். இதில் நீங்கள் 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு தமிழ் புத்தகங்களில் படித்த பழமொழிகள், மரபு சொற்கள், மரபு தொடர்கள், ஊமை உருவகம், தற்குறிப்பேற்றம், இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கொண்டது ஒத்த கருத்து, எதிர்கருத்து, இப்படியான கேள்விகள் ஒரு பக்கமும், ரெண்டாவது பகுதியில் சுருக்கி ஒரு பந்தியை ஒரு வரியில் சுருக்கக்கூடிய தன்மை உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அதை செய்வோம். உங்களுக்கு முன்மாதிரி வினாத்தாள்களோடு சேர்த்து முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுறது இந்த பந்தியை சுருக்குறது. கட்டாயமாக உங்களோட சொந்த நடையில் இருக்கணும்.
சொந்த நடையில் தான் அவை சுருக்கப்பட வேண்டும். அதுல பந்தியில தரப்பட்டிருக்கிற சொற்களுக்கு ஒத்த கருத்துள்ள சொற்களை நீங்க சுய மொழி நடையில் எழுதும்போது பாவிக்க வேண்டும். பொதுவாக 3ல் ஒரு பகுதியாகத்தான் அவை சுருக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்க மனதில் இருத்தித்தான் இந்த மொழித்திறன் பாடத்துக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதாவது அதுலேயும் 50 வினாத்தாள். இந்த 3லையும் ஸ்ட்ரக்சர் ஒன்றுதான். 50 50 50 நேரமும் 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம். ஆக குறைந்த புள்ளிகள் நீங்க பெற வேண்டியது 40 40 40 தான். எனவே 3 பாடத்துக்கும் நீங்கள் ஒரே அவதானத்தை செலுத்தினால்தான் உங்களோட நீங்க இயற்கையிலே சிலர் பொது அறிவுல கெட்டிக்காரா இருப்பாங்க. இயற்கையிலே நீங்க ஒரு சிலர் இந்த நுண்ணறிவுல கெட்டித்தனத்தோடு இருப்பீங்க. சிலர் A லெவலுக்கு தமிழ் எடுத்திருப்பீங்க, அல்லது பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக தமிழ் மொழியை அல்லது இலக்கியத்தை நீங்க கற்றிருப்பீங்க. அவர்களுக்கு இந்த மொழித்திறன் பாடம் அந்த பேப்பர் மிகவும் இலகுவாக அமையும். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த 3 பாடத்துக்கும் நீங்க ஒரே அளவு நேரத்தை தான் செலவழிக்க வேண்டும். சரியா? இப்ப சுருக்கி எழுதி ஒரு பந்தியை வாசித்து சிலருக்கு ஒரே முறையில விளங்கும். சிலர் 2 முறை வாசித்தோடனே விளங்கும். சிலர் 3 முறை வாசித்து தான் விளங்கும். டியூப் லைட்னு சொல்றேன் நாங்க. சரியா? இப்ப இது மனித இயற்கை. எல்லோரும் ஒரு மாதிரி இல்லை இல்லையா? எல்லாருடைய ஐக்கியவும் ஒரு மாதிரி இல்லை இல்லையா? ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடுகள் வித்தியாசம். ஐக்கியூ இன்டெலிஜென்ட் காஷன் சொல்றது வித்தியாசம். ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் ஐக்கியூ வித்தியாசம். இந்த ஐக்கியூ எல்லா பாடத்துக்கும் ஐக்கியூ அவசியம். எல்லா பாடத்துக்கும் வேகமும் விவேகமும் அவசியம். எல்லா பாடத்துக்கும் சிறந்த அழகாக எழுதக்கூடிய எழுத்து தேவை. எழுத்து விளப்பம் இல்லாட்டியே வெட்டி விட்டுருவாங்க, திருத்துருவாங்க. அழகாக எழுதக்கூடிய, எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுதக்கூடிய ஏதோ ஒரு மொழி எங்களுக்கு தெரிந்தால் அதை நாங்கள் திறம்பட சிறப்பாக எழுதக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப இந்த வகையில நாங்க மொழித்திறன்ல சுருக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு முறை வாசித்து அதனுடைய மையக்கருத்தை தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இருக்க வேண்டும், ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். இதை நாங்க ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு பயிற்றுவிப்போம். நீங்க அதுக்குரிய பயிற்சியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குரிய நேரங்களை ஒதுக்கி இப்படித்தான். இது அக்டோபர் மாதம், இன்னும் அரைவாசி முடிஞ்சுது. 14ஆம் தேதி. அப்ப 1.5 மாசம் தான் இருக்கு. டிசம்பர்ல உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாம் நடக்கும். அப்ப ஷெடியூல் பண்ணுவாங்க நவம்பர்ல. இப்போ உங்களுக்கு எப்போ எக்ஸாம்ட பார்த்து கொள்ளலாம். அடுத்த இதுல வசதி என்னென்றால் முந்தி கூடுதலான பரீட்சைகள் கொழும்புல தான் நடக்கும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அந்தந்த பிரதேசங்களில் 10 அல்லது 9 நினைக்கிறேன் இருக்கு சென்டர்ஸ். கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, குருணா, அன்றாதபுரம், பதுளை, ரத்னபுரி. அப்ப 9 சென்டர்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சென்டர்ஸுக்கு போயிட்டு இந்த பரீட்சை எழுதுவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கும். சரி, அப்ப இந்த 3 பாடத்துக்கான பாடத்திட்டத்தை மையமாக வைத்து தான் எங்களுடைய வகுப்புகள் நடைபெறும். நினைக்கிறேன் ஏற்கனவே எங்களுடைய வகுப்புகளில் கலந்து சானா, சசிதேவி, ஜலதீபன், பதிவாளர் நாயகம் திணைக்களம், டென்சில் கொப்பேகடு மாவத்தை, பத்திரமுல்லை. அப்ப இவற்றையெல்லாம் கூட நாங்க தெரிந்திருக்க வேண்டும். சில நேரம் கேள்வியாக வரலாம். அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கூடுதலாக இந்த பரீட்சையை பற்றியும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தை பற்றியும், அதே போல இந்த பரீட்சைக்கு எப்படி நீங்க முகம் கொடுக்க போறீங்க, எப்படி உங்களை நீங்க ஆயத்தமாக்க போறீங்க, எப்படி நுட்பங்களை தெரிந்து கொள்ள போறீங்க, எவ்வாறான திறன்களை நீங்கள் இந்த பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்காக உங்களிடையே வளர்த்து கொள்ள போறீங்கன்றதை பற்றி தான் நான் பேசினேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருவோம். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் மட்டும் நாங்கள் பேசிட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். இந்த மொழித்திறன்ல கட்டுரை வருமா? கொஞ்சம் நீங்க சத்தத்தை கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. இந்த மொழித்திறன் வினாபத்திரத்துல கட்டுரை ஒரு வினாவாக வருமா சார்? இல்ல, கட்டுரை இல்ல. நிச்சயமா கட்டுரை இல்ல. MCQ 30 அல்லது 35 சின்ன 2 வரியில விட அளிக்கிறது தான் வரும். ஏன்னால் 1 மணி நேரத்துல கட்டுரை எங்க எழுதுறது? கட்டுரைன்னா ஆக குறைஞ்சது 250 சொற்கள் எழுதணும்.
ஓகே சார். நாங்க அடுத்து வினாத்தாள் அந்த பொது கடந்த அறிவு. கால வினாத்தாள் உங்களுக்கு தருவோம். தேங்க்யூ சார். சொல்லுங்க. பொது பொது அறிவுலையும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வினாத்தானா சார் வரும்? இல்லாட்டி ஓ பெருசா எழுத வேண்டி வருமா? ஓ பெருசா எழுதுறதுக்கு இல்ல. பொது அறிவுலையும் மூன்றுல என்னென்றால் தெரிஞ்சா தெரியும், தெரியலாட்டி தெரியாது, அவ்வளவுதான். அதுதான் இதுல உள்ள விசேஷம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க விட அளிக்கலாம், தெரியாட்டி இந்த சுத்தி வளைக்கிற விளையாட்டு இதுல செய்ய இயலாது. இப்ப கட்டுரை மாதிரி வினாக்கள் தந்தா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாட்டியும் கூட இல்லாத பிள்ளைல எழுதி ஏதோ சொற்களை நாங்க தொகுத்து அப்படி இப்படி அலம்பி வைக்கலாம். ஆனா இதுல அப்படி இல்லை. நீங்க தெரிந்தால் விடையளிக்கலாம். உதாரணத்துக்கு இம்முறை அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஒன்று தெரியும், இல்லாட்டி தெரியாது, பொய் எழுத இயலாது. அதனால நீங்க ஆயத்தமாக போனால்தான் இதற்கு தெளிவாக உங்களுக்கு விடையளிக்கலாம். நிச்சயம் ஒரு மணி நேரத்தில் பெருசா எழுதுறதுக்கு வராது. ஒரு சின்ன பந்தியை தந்து ஒரு வரியில் எழுத வேண்டி வரலாம். அதே போல உதாரணமாக பொது அறிவில் உங்கள்கிட்ட கேட்கலாம், கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் பிரதான நோக்கம் யாது? அப்ப நீங்க ஒரு வரியில இல்ல 2 வரிக்கு எழுதணும். சரியா? அப்படியான இதுதான் வரும். வேற யாராவது என்னமான கேள்விகள் இருக்கா? நாங்க வகுப்புகளை செய்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ் தந்து அதான் செய்வோம். ஏண்டா 7 கிளாஸ்ல முழு அறிவையும் உங்களுக்கு அரைச்சி ஊத்துறது கஷ்டம். ஆனால் இதற்கு முன்னர் வந்த பரீட்சை திணைக்களத்தால நடத்தப்பட்ட அல்லது அது போன்ற அதே போல மாடல்ஸ் தான் உங்களுக்கு தருவோம். சார் சொல்லுங்க சார். ஆனா 2014-15 பாஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கட்டுரை தான் நிக்குது சார். எப்படி? இல்ல 2014-15 பாஸ் பேப்பர் ஒன்று கிடைச்சது. அதுல முதலாவது கேள்வி கிடைக்கிறது கட்டுரை தான் சார். முதலாவது 250 சொற்கள்ல கட்டுரை வந்திருக்குது இல்லையா? 200. ஆனால் மொத்த கேள்விகளோட தொகை 50 இல்ல இல்லையா? ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்று வந்தால் கேள்வியிட தொகை குறைவு. ஆனா இந்த முறை தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க 50 வினாக்கள்னு. எனவே நான் எதிர்பார்க்கிறோம் பெருசா கூடுதலாக கட்டுரை எழுத வராது. ஆனால் சில வேளை கடிதங்கள் மாதிரி ஒன்று வரலாம், அல்லது ஒரு துண்டு பிரசுரம் வரலாம், அல்லது ஒரு முறைப்பாட்டு கடிதம் மாதிரி ஒன்று வரலாம். அப்படியானது உண்டு சில வேளை வரலாமே தவிர கட்டுரை 250 என்றால் 50 வினா வரக்கூடிய சாத்தியம் மிகவுமே குறைவு. சார் இன்னொரு கேள்வி வந்து சார், நாங்க இப்ப இதுக்கு போட்டு செலக்ட் ஆகினா சில வேளை அது போற டீச்சிங் கால் பண்ணி போடலாமா சார்? எப்படி? இப்ப நாங்க இதுக்கு போட்டு ஒருவேளை செலக்ட் ஆகிட்டோம் என்றால் அது போற பண்ணின மாகாணங்கள்ல அதுக்கும் அப்ளை பண்ணலாமா? டீச்சிங்கா? நீங்க இதுக்கு ஆனா ஒன்று என்னென்றால் டீச்சிங் கிராஜுவேட்ஸுக்குரிய சம்பளம் இந்த சம்பளத்தோட ஒரு ஒரு இது படி குறைவு. ஆனால் உங்களுக்கு வேண்டிய தொழில இருந்து வேண்டிய தொழிலுக்கு நீங்க போகலாம். அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று, நீங்க கேட்டு விலகணும். 1 மாதத்துக்கு முன்னர் நீங்க அறிவித்தல் கொடுத்து கேட்டு விலகணும். அல்லது நீங்க அறிவிக்காத சந்தர்ப்பங்கள்ல 1 மாத சம்பளத்தை நீங்க திருப்ப கட்டி செலுத்தி நீங்க கேட்டு விலகலாம். ஒன்று. 2வது, நீங்க ஒரு சேவைக்குள்ள உள்வாங்கப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு சேவைக்கு நீங்க விருப்பமா இருந்த, உதாரணத்துக்கு நீங்களுக்கு தூரம் கிடைச்சிருக்கு, இப்போ வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் போறதுக்கு வசதியா டீச்சிங் போக விரும்புறீங்க, பிள்ளைகள் இருக்குது. அப்ப அந்த நேரத்துக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயமாக உங்களுடைய திணைக்கள தலைவர் ஊடாக நீங்க விண்ணப்பிக்க வேண்டும். திணைக்கள தலைவர் ஊடாக விண்ணப்பித்தால் உங்களுக்கு இலகுவாக இந்த தொழிலிருந்து அடுத்த தொழிலுக்கு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உங்களோட ஃபைலில் ஒரு கோப்பி ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் கோப்பி ஒன்று. அது அப்ளிகேஷன்லையும் சொல்லுவாங்க உங்களோட திணைக்கள தலைவர் ஊடாக விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லி. சரியா? ஆனால் ஏண்ட கருத்துன்னா, நீங்கள் எப்போவுமே உங்களோட எடுக்கிற ஒரு நிலையில் இருக்கிற சம்பள படியேற்றத்துக்கு
சம்பள திட்டத்துக்குள்ள இருந்து அதுக்கு மேலே உள்ள ஒன்றுக்கு போகிறதே தவிர கீழே உள்ளது போகிறது அவ்வளோ பொருத்தம் இல்லை. இனி அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. அந்த ரெண்டும் நீங்கள் சொல்ல உண்டு. ஒரு மாதத்துக்கு முன்னரே நீங்கள் அறிவிக்கணும், நான் இத்தனாம் தேதியிலிருந்து விலகிறேன், கேட்டு விலகிறேன், தொழிலிருந்து விலகிறேன் உண்டு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து விலகலாம். மூன்றாவது சிலர் என்ன செய்ய இதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு போய்த்துடுறாங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு விஓபின்னு ஒன்று சேவ் பண்ணுவாங்க, வெக்கேஷன் ஆஃப் போஸ்ட். அதாவது தொழிலிருந்து தானாகவே நீங்கள் விலகி கொண்டதாக கருதப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும், தானாகவே விலகி கொண்டதாக. அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்டின் பிரஜை ஒருவருக்கு விஓபின்றது சேவ் பண்ணப்பட்டால் அவருக்கு வேறு எந்த அரசாங்க தொழிலுக்கும் செல்வதற்கான தகுதி நீக்கப்படுகிறது. எனவே மிகவும் கவனமாக இருக்கணும். அப்படி நீங்கள் கேட்டு விலகிறா இருந்தால் சட்டப்படி அறிவித்து விட்டு விலகித்தான் அடுத்த சேவைக்கு செல்லும். வேறு ஏதாவது? தேங்க்யூ சார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் கழிச்சிருக்கிறோம். முக்கியமான விஷயங்கள் நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீங்க. இந்த குரூப்பில் நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு அல்லது டைப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்டாலும் நாங்கள் வேண்டிய நேரம் அவற்றுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறோம். நீங்கள் அப்படியாகவும் எங்கள்கிட்ட வினவலாம். ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரலாட்டி, சரியா, ஏதாவது கேள்விகள் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் கூட நாங்கள் அதுக்கு வேண்டிய நேரத்தில் அது பதிலளிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் கூறி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் நைட். Thank you, sir. வெல்கம். Thank you, sir. Thank you, sir. Thank you so much.